ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண் கலப்பி நாற்று வைக்க போகிறோமுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாற்று என்ன நாற்று வைக்க போகிறோம்னா, இது பச்சளை நாற்று தான் வைக்க போகிறோம். பச்சளை செடி எல்லோரும் பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். பச்சளை தான், இந்த தான் பச்சளை நாற்று. இன்னும் தான் பச்சளை நாற்று இதில் தான் நம்ம பச்சளை நாற்று வச்சு இதை பண்ண போகிறோம். பக்கத்தில் இருந்தால் பலாமரம் செடி வச்சுருக்கோம், மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கோம், ரோஜாப்பூ வாடிடுச்சுங்க, கரீர் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் ரெடி பண்ணணும். நம்ம தண்ணியை ஊற்றி இது கொஞ்சம் ரெடி ஆகிடும், நல்லா வந்ததாகிடும். அதெல்லாம் ஒன்றும் கவலை பண்ண அவசியம் இல்லை. பச்சளை நாற்றை தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீட்டில் வச்சுக்கணும். பச்சளை நாற்றை வந்து எப்படி நடுறோம்னு பார்த்துக்குங்க. நாற்று இந்த பெரிய செடியிலேருந்து விதையை பிடுங்கி விதையை வந்து இந்த பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம நாற்று நட போகிறோம். நாற்று ஆக்கி அதுக்கப்புறந்தே வைக்க போகிறோம். அப்படி தான் வச்சுருக்கோம். வளருமா என்னன்னு தெரில. இதுக்கு வேறு ஏதாச்சும் போடணுமா செய்யணுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு பச்சளை நேரம் மல்லிகைப்பூ செடியெல்லாம் கடையில் வாங்கி நட்டோம். இந்த விதையை வாங்கி நாற்று பாவி வச்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வரும் நம்புகிறோம், பார்த்துக்குருவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இது கொஞ்சம் தண்ணி நிறையா வச்சு இந்த தண்ணி நடுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம நட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பெருசாக நடுவோம். இது வளர்ந்தன்னேவும் உங்களுக்கு எது நாற்று வேணுமா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். எல்லாமே பெரிய விஷயம் இல்லை, இது பண்ணிக்கலாம். இது வந்து மண், அதாவது உரம் மண் மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி அதை தனியாக வச்சுருந்தா அதை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட் தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் பக்கத்தில் பூச்செடி இதெல்லாம் ஒரு மாதிரியாக கருதுகிற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அதை மாதிரி கொஞ்சம் அதுக்கு வந்து உரம் இது போடலாமா செய்யலாமான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து உரத்தெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பூச்செடி ஒரு மாதிரியாக வந்து இது மல்லிகைப்பூ செடி ஃப்ரெண்ட்ஸ். பூவெல்லாம் நிறையா பூத்துருச்சு. உங்களுக்கு வேணுண்டா சொல்லுங்கள், அனுப்பிச்சுட்றேன். இது வந்து பலாமரம், கண்டு வச்சுருக்கோம். அதுவும் விதையில் போட்டு தான் கொட்டையை வச்சு மூண்டி வச்சு